வாழ்த்திடும் வல்ல இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, எங்கள் சூசை தந்தையே, நீதிமான் உம்மையே நாடி வந்திடும் மக்களின் குறை தீர்க்கும் எங்கள் தந்தையே, வானோர்கள் வாழ்த்திடும் வல்ல இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, எங்கள் சூசை தந்தையே, நீதிமான் உம்மையே நாடி வந்திடும் மக்களின் குறை தீர்க்கும் எங்கள் தந்தையே. தாவீது குலத்தினில் உதித்த லில்லியே, தஞ்சமென்று உம்மையே தேடி வருகிறோம். அன்பராய் நண்பராய் என்றும் எம்மையே சேர்த்திடும் காத்திடும் வழி நடத்திடும். தாவீது குலத்தினில் உதித்த லில்லியே, தஞ்சமென்று உம்மையே தேடி வருகிறோம். அன்பராய் நண்பராய் என்றும் எம்மையே சேர்த்திடும் காத்திடும் வழி நடத்திடும். வானோர்கள் வாழ்த்திடும் வல்ல இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, எங்கள் சூசை தந்தையே, நீதிமான் உம்மையே நாடி வந்திடும் மக்களின் குறை தீர்க்கும் எங்கள் தந்தையே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வும் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வும் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். இதமதில் இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான தூய மரியாதையையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீ தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 4 முதல் 11 முடிய. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேவாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரல் ஒலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும்,
ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை என் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பேரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உன் புய வலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 திருவசனங்கள் 36 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்ற இந்த இறை வார்த்தையை நம்முடைய மைய சிந்தனையாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று நாம் அனுபவிக்கின்ற, இன்று நாம் காண்கின்ற தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய வளர்ச்சி அன்று இல்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அப்பொழுதெல்லாம் தபால் நிலையத்தில் நாம் கடிதம் எழுதி ஒருவர் இன்னொருவருக்கு தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் நேராக எங்கே போவோம், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் அங்கே அந்த இன்லான் லெட்டரை வாங்கி நாம் யாருக்கு கடிதம் அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கு கடிதம் நாம் அனுப்புவோம். அதிலே பல வகை இருக்குது. சாதாரண போஸ்ட்டு நாம் போஸ்ட் பண்ணோம்னா அது உங்களுக்கு போய் சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதற்கு பதிலாக இன்னொரு போஸ்ட்டு நாம் பண்ணுவோம். என்னது? ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். அந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் பண்ணுகின்ற பொழுது நான் ஒருவருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணேன்னு சொன்னால் அது அவருக்கு போய் கிடைத்தவுடன் அதில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் சீட்டு ஒன்று இருக்கும். அவர் போய் கிடைத்தபின் அந்த அக்னாலஜ்மெண்ட் சீட்டு வந்து எனக்கு அது மீண்டும் வந்து சேரும். அப்போ நான் நினச்சிக்கிருவேன், ஆகா, நாம் அனுப்பின ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு நான் யாருக்கு அனுப்பினேனோ அவருக்கு போய் சேர்ந்து விட்டது என்று நான் நினைத்து கொள்வேன். அதே போல தான் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கத்தை ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்டாக இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அனுப்புகின்றார். ஆனால் நாம் மீண்டும் நம்முடைய இரக்க செயல்களால் அவருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு அவருக்கு நாம்
போய் சேரணும், அனுப்பணும், அதான் கடமை. ஆனால் என்ன செய்கின்றோம் இன்றைய வாழ்க்கையில்? அவர் அனுப்புகின்ற அந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டை வாங்கி, அந்த இரக்கச் செயல்களை வாங்கி எங்கே போட்டுறோம்? அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டு நம் மனம் போன போக்கில் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கின்றது? போய்கொண்டிருக்கின்றது. அதுதான் யதார்த்தம், அதுதான் இந்த தவக்காலம். அவருடைய இரக்கச் செயல்களை நான் பெற்று நான் அந்த இரக்கச் செயல்களை பிறருக்கு காண்பிக்கின்ற பொழுது, பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது தான் அது ஆண்டவனிடம் போய் சேருகின்றது என்று அர்த்தம். அப்படி இல்லை என்றால் நாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் போய்கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அது அர்த்தமாக கொள்ளுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்கின்றோம், மோயிசன் தலைமையில் எகிப்திலிருந்து இந்த இஸ்ராயேல் மக்களை மீட்டு அவர் எங்கே கொண்டு போகின்றார்? பாலும் தேனும் பொழியும் அந்த கானான் நாட்டிற்கு அழைத்து செல்லுகின்றார். அவர் இடையிலே அவர் சீனாய் மலையிலே ஆண்டவரோடு பேசுகின்ற அந்த சமயத்தில் இந்த இஸ்ராயேல் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய இஷ்டம் போல், தங்களுடைய மனம் போன போக்கிலே கன்றுகளை அவர்களாகவே என்ன செய்கின்றார்கள்? அழைத்து அதை உருவாக்கி அதை என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய தெய்வங்களாக அவர்கள் வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். வணங்கினா கூட பத்தாயில, அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? இந்த தெய்வங்கள் தான் எங்களை எகிப்திலிருந்து மீட்டது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதனால் என்ன செஞ்சிச்சு? ஆண்டவருக்கு மிகப்பெரிய கோபம். மோயிசனை போய் கீழே இறங்கி போ, அந்த மக்களை நான் அழிக்கப் போகின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய அழுகுரலை நான் கேட்டு நான் அவர்களுக்கு செவிசாய்த்து உன்னுடைய தலைமையில் அவர்களை என்ன செய்தேன்? விடுதலை வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவர்கள் வணங்கா கழுத்தினராய் இந்த சமயத்தில் அந்த வேற்று தெய்வங்களை வணங்கி அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது மோயிசன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே தயவு செய்து சினம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ஒருவேளை நீ இவர்களை அழித்தால் அந்த எகிப்தில் இருக்கின்ற மக்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த கடவுள் இவர்களை எல்லாம் விடுதலை பெற்று அழிக்கவா கொண்டு போனார் என்று உங்களை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள். அதனால் தயவு செய்து நீர் இரக்கம் கொண்டு அவர்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடம் மோயிசன் முறையிடுகின்றார். இதை நீங்கள் விடுதலை பயண நூலிலே 32வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். உடனே ஆண்டவர் மோயிசனுடைய அந்த அழுகுரலை அவர் கேட்கின்ற பொழுது, அவர் கேட்ட பொழுது உடனடியாக அவர் என்ன செய்கின்றார்? அவர்களை மன்னித்து தன்னுடைய இரக்கச் செயல்களால் அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். எனவே கடவுள் எந்த ஒரு சூழலிலும் விவிலியத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு செயலும் ஆண்டவருடைய இரக்கச் செயல்கள், ஆண்டவருடைய அந்த நம் மீது கொண்ட அந்த பரிவின் செயல்கள் தான் நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. ஆனால் அந்த இரக்கச் செயல்களை நாங்கள் வாங்கி, எப்படி எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த இஸ்ராயேல் மக்கள் கடைசியில் அவர்கள் பெற்றார்களோ, அதே போல இன்று நாமும் நம்முடைய அந்த இரக்கச் செயல்களை பிறருக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய கடமையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்றோம். அதைத்தான் இயேசு மிக அழமையான ஒரு உவமையின் மூலம் நமக்கு சொல்லுகின்றார். அரசன் தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு என்ன செஞ்சார்? கணக்கு கேட்கின்றார். கணக்கு கேட்கின்ற பொழுது ஒருவன் 10,000 தாலந்து கடன்பட்டவன். அவனை கொண்டு நிறுத்தி இவன் 10,000 தாலந்து கடன்பட்டு இருக்கின்றான் என்று சொன்னவுடன் அரசன் அவனை கொண்டு போய் கடைசியில் கடனை தீர்க்கும் வரை சிறையில் அடையுங்கள் என்று சொன்னார். அப்போ அவன் காலில் விழுந்து கேட்குறான், மன்னிச்சுக்குங்க என்னைய, நான் எப்படியாவது நான் என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு நான் இதை கொடுத்து விடுகிறேன், எப்படியாவது இந்த கடனை நான் தீர்த்து விடுகிறேன் என்று சொன்னவுடன் மன்னித்து அவருடைய இரக்கத்தால் அவரை மன்னித்து அனுப்புகின்றான். ஆனால் 10,000 தாலந்து கடன் பெற்றவன் மன்னிப்பு, அந்த இரக்கச் செயலால் மன்னிப்பு பெற்றவன் வெளியில் போகின்ற பொழுது ஒரு 100 தெனாரியம் கடன்பட்ட, அவனுக்கு கடன்பட்ட ஒருத்தனை என்ன செய்கிறான்? கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நீ கொடுக்கும் வரை உன்னை நான் சிறையில் அடைப்பேன் என்று அவனை சிறையில் அடைத்தான். உடனே இதை கேள்விப்பட்ட அந்த நிலையிலே அவர் என்ன செய்கின்றார்? உடனே இவனை, இந்த 10,000 தாலந்து கடன் பெற்ற மன்னிப்பு பெற்றவனை அழைத்து, நீ என்ன செய்திருக்க வேண்டும்? நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீ என்ன செஞ்சிருக்கணும்? அவனுக்கும் நீ இரக்கம் காட்டியிருக்க வேண்டும். நீ அந்த மாதிரி செய்யலை, அதனால் உனக்கு தண்டனை கிடைக்கிறது என்று சொல்லி அவனை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்குகிறார். இது மிக அருமையான ஒரு உவமை. இந்த உவமையின்படி நாம் பெற்ற இரக்கச் செயல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு
காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைய ஒரு சூழல்ல இறைவன் அவருடைய அன்பையும் அருளையும் அவருடைய இரக்கத்தையும் பரிவையும் நம்மீது பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் அந்த இரக்கத்தை நாம் பிறருக்கு, நம்மோடு வாழ்கின்றவர்களுக்கு அந்த பரிவை காட்டுகின்றோமா என்றால் அது இல்லை என்று தான் சொல்ல முடியும். இந்த நாட்டில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற சூழல்கள் அனைத்தும் நாம் அறிவோம். கடவுளின் பெயரால், அந்த இறைவனின் பெயரால் இன்று மனிதம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு வகையில் ஒரு நிலையிலே இவர்களுக்கு என்னென்ன துன்பங்களை கொடுக்க வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் கொடுத்து கடவுளின் பெயரால் இரக்கத்திற்கு பதிலாக வெறுப்பை இந்த மக்களிடம் விதைத்து அந்த வெறுப்பை வைத்து ஒருவரையொருவர் வெறுக்கச் செய்து ஒருவரையொருவர் கொலை செய்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் இது கடவுளின் பெயரால், அதிலும் குறிப்பாக இந்த நாட்டில் இன்று இந்த கடவுளை வைத்து கொண்டு ஒவ்வொருவரும் பல நிலைகளில் அவர்கள் வதைக்கப்படுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. உதாரணங்கள் நான் சொல்ல தேவையில்லை, அன்றாட நீங்கள் படிக்கின்றீர்கள். இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதும் நமக்கு தெரிகின்றது. எனவே இத்தகைய மனிதம் சிதைக்கப்படுகின்ற, மனிதத்தில் வெறுப்பை ஊட்டி வெறுப்பை விதைத்து அன்பை விதைப்பதற்கு பதிலாக இன்று ஒருவரையொருவர் நாம் வெறுத்து நம்மை மீது ஒவ்வொருவர் மீது கோபம் கொண்டு நாம் எந்த ஒரு சூழலிலும் ஒருவரையொருவர் தாக்கி வெட்டி கொள்ளுகின்ற, கொலை செய்யப்படுகின்ற ஒரு சூழலுக்கு இன்று ஆளாகி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை மாறி கடவுள் இரக்கமுள்ளவர், நாமும் அந்த இரக்கச் செயல்களை பெற்று ஒருவரையொருவர் நாம் அன்பு செய்து மதித்து அந்த இரக்கத்தை பிறரோடு கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக இந்த நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள், இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள், இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரும் மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை கடவுளின் பெயரால் அந்த இரக்கச் செயல்களால் நிரப்பிட இறைவனை வேண்டி நாம் தொடர்ந்து ஜெபித்து இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று இறைவன் நம் தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு நம்முடைய தேவைகளை இப்பொழுது நாம் மன்றாட்டுக்களாக நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அன்பு இயேசுவே, இளையோர்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்வின் பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து செயலாற்றவும், எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்து நல்ல பிள்ளைகளாக வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, சமூகத்தில் நடக்கும் அவலங்கள், சீர்கேடுகள் இவற்றை காணும்போது நமக்கெதற்கு வம்பு என்று தன்னை மட்டும் யோசித்து ஒதுங்கி போகும் சுயநலவாதிகளாக இல்லாமல் தவறை தட்டி கேட்கும் துணிச்சல் உடையவர்களாய் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை இயேசுவே, இளமை பருவம் அனுபவித்து ஆனந்தப்படுவதற்கே என்ற எங்கள் எண்ணத்தை மாற்றி எத்தனையோ ஏழை இளைஞர்கள் போதிய கல்வி வசதி வேலையின்மையால் சோர்ந்து போகும்போது எங்களால் முயன்ற உதவிகளை செய்து தோள் கொடுத்து உதவ நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, எங்கள் இளைஞர்கள் இறை பற்றில் சிறந்து வளரவும் இறை வார்த்தையை கேட்பதிலும் வாசிப்பதிலும் ஆர்வமுடன் செயல்படவும் இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வை வாழவும் வேண்டிய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, இதோ நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை உம்முடைய பாதத்திலே நம்பிக்கையோடு சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமை இவற்றை ஏற்று எங்கள் வாழ்வில் என்றும் வளமையையும் செழுமையையும் அளித்து என்னாலும் எங்களை காத்து வழி நடத்திட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே.
காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் நீர் ஏற்றருளும். விண்ணகமறை நிகழ்வுகளுக்கு ஊழியம் புரிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இந்த தவக்காலமே. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை என்றும் புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன், பாவச் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன், பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை கிறிஸ்துவின் திருவுடலே கிறிஸ்துவின் திருரத்தமே கிறிஸ்துவின் லாவின் தண்ணீரே கிறிஸ்துவின் பாடுகளே ஓ நல்ல இயேசுவே, எனக்கு சேவை சாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவனிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இத்திருவுணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக, அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனிற்கு நன்றி.
இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நிறைவாளே அம்மா, இதயம் மகிழுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, ஈன்ற தாயும் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா, இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நிறைவாளே அம்மா,